இப்ப இன்னைக்கு என்ன லாஸ்ட் டைம் பார்த்ததுலயே ஒரு வேர்ஸ் நம்ம பார்த்து ஆரம்பிச்சிருவோம். நீதிமொழிகள் 24:5 அதை நான் ஷேர் பண்ணுகிறேன். ப்ராவர்ப்ஸ் 24:5. ப்ராவர்ப்ஸ் 24:5 இதுல என்ன சொல்லியிருக்குன்னா, ஞானமுள்ளவன் பலமுள்ளவன் அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். அதாவது ஞானமுள்ளவன் தான் ஸ்ட்ராங்கான ஒரு மனிதன் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. இங்கிலீஷ்ல a wise man is strong and is better than a strong man, and a man of knowledge increases and strengthens his power. இப்ப பெருசா தெரியும். ஞானமுள்ளவன் பலமுள்ளவன் அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். Proverbs 24:5. A wise man is strong and is better than a strong man, and a man of knowledge increases and strengthens his power. அதாவது நெக்ஸ்ட் எத்தனை பேருக்கு ரட்சிப்பு அந்த இதை பற்றி நல்லா முழுமையா தெரியும். காஸ்பல், ஜீசஸ் உலகத்துக்கு வந்தாரு, நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், அந்த சந்தோஷம் எனக்கு இருக்கு அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு கை போடுறீங்களா? இயேசு உலகத்துல எனக்காக வந்தாரு, மரித்தாரு, 3ஆம் நாள் உயிரோட எழுந்தாரு, என்னுடைய பாவங்களை மன்னிக்க இயேசு வந்தார். அந்த காஸ்பல் எத்தனை பேருக்கு தெரியும்? ரட்சிப்பு என்ற ஒரு அனுபவம் உங்ககிட்ட இருக்கா? பால் சொல்லலாம், கை தூக்கலாம். ரட்சிப்பு என்னும் ஒரு அனுபவம். இந்த இமேஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா, பீப்புள், காட், ஃபர்ஸ்ட் 2 பேர் தனித்தனியா இருக்கிறாங்க. ஸோ பீப்புளுக்கு என்ன தேவைன்னா அன்பு தேவை. காட் கிட்ட என்ன இருக்குன்னா, அந்த அன்பு கொடுக்கற, நிறைய அன்பு கொடுக்க அவர்கிட்ட இருக்கு. இட்ஸ் அவைலபிள் வித் ஹிம். ஸோ பீப்புளுக்கு தேவை அன்பு, காட் கொடுக்க வேண்டியது இருக்கு, அன்பு நிறைய இருக்கு. ஆனா மக்கள்கிட்ட என்ன ப்ராப்ளம்? உங்களை மாதிரி என்ன மாதிரி ஆட்கள்கிட்ட என்ன ப்ராப்ளம்னா, ஒவ்வொருத்தரும் பாவத்தின்ல அடிமையா இருக்கிறோம். சின்னுக்கு அடிமையா இருக்கிறது தான் நம்மள தேவனை விட்டு பிரிக்குது. யாருனாலும் சரி, பெரியவங்கனாலும் சரி, சின்னவங்கனாலும் சரி, ஏதாவது ஒரு காரியம் நம்ம பாவத்துல ஏதாவது ஒரு சின் இருக்கும். அது பொய் சொல்றதா இருக்கலாம், கீழ்ப்படியாமையா இருக்கலாம், சுயநலமா இருக்கலாம். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்குள்ள அந்த சுயநலம் எப்பயுமே இருக்கு. எனக்கு தான் வாங்கி தரணும், அப்படி செல்ஃபிஷ்னஸ். அப்படி பெற்றோர்கிட்ட நம்ம சண்டை போட்டிருப்போம், இல்லாட்டி உங்க பிரதர் சிஸ்டர் கூடயே நீங்க சண்டை போட்டிருப்பீங்க. இந்த சுயநலம், ஹேட், வெறுப்பு தன்மை இருக்கும். அந்த வெறுப்பை நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அது பெருசாயிடும். அந்த வெறுப்பு தன்மை இருக்கும். அப்புறம் ஏமாத்து தன்மை, இந்த மாதிரி பாவங்கள்ல நிறைய சொல்லலாம். சின்ன சின்ன சின் என்ன சொல்லலாம்னா, திருடுறது, மற்றவங்களுக்கு தெரியாம சக பிள்ளைகளோட பேனாவை திருட்டுறது, பென்சிலை திருட்டுறது, இது சின்ன சின்ன ஒரு பாவம். அப்புறம் தெரியாம நம்ம காப்பி அடிக்கிறது எக்ஸாம்ல. இந்த பாவம் தான் நம்மளுக்கு இப்ப அது சின்ன விஷயம் தானே அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அந்த பாவம் நம்மளை என்ன பண்ணும்னா, காடை விட்டே நம்மளை பிரிச்சிடும். Sin separates us from God. அதுதான் இது. இதே மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம். இப்ப பள்ளிகள்ல எல்லாம் சகஜமா என்ன நடந்துட்டு இருக்குன்னா, புல்லிங். ஒரு நல்ல திறமை மிக்க ஒரு மாணவன் ஒரு வீக்கான ஒரு மாணவனை கேலி பண்றது, கிண்டல் பண்றது. படிப்பு சரியா வரலன்னு வச்சுக்கோங்க, ஒரு மாணவனுக்கு நல்லா படிக்கிற பசங்க என்ன கேலி பண்றது, இல்லாட்டி விளையாட்டு நல்லா வரலன்னா அந்த வீக்னஸையே சொல்லி சொல்லி குத்தி குத்தி காமிப்பாங்க. இது புல்லிங். இதுவும் ஒரு பாவம் தான். ஒரு இன்னொருத்தரோட வீக்னஸ் நம்ம சொல்லி காமிச்சிட்டே இருந்தோம்னா அது ஒரு பாவ வகைகள்ல தான் வரும். ஸோ இந்த மாதிரி பாவங்கள் டீனேஜ்ல இருக்கிற, உங்க வயதுல இருக்கிறவங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு
பாவத்தோட போராடி கொண்டுதான் இருப்பாங்க. பீப்புள் ஆர் ஜெனரலி ஃபைட்டிங் வித் சின். ஏன்னா நம்மளை சுத்தி சின் நெருக்கி இருக்கான் அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்கு. நம்மளை சுத்தி நெருக்கி இருக்கான். அப்படிப்பட்ட உலகத்துலதான் நம்ம வாழ்றோம். ஸோ நெக்ஸ்ட் இமேஜ் அதான் அந்த நடுவுல சின்னு போட்டிருக்கு பாருங்க. அந்த சின் வந்து ஒரு கை காமிக்குது. என்னன்னா நோ டு காட். சின் இருந்துச்சுன்னா காடோட ஃபேஸ வந்து மறைச்சிரும். ஸோ நம்ம தனியா இருப்போம் ஒரு இடத்துல, காட் தனியா இருப்பாரு இன்னொரு இடத்துல. ஜீசஸ் வந்து தனியா இருப்பாரு. அவருடைய அன்பை உணர முடியாது. அவருடைய அந்த ஃபர்கிவ்னஸ், அந்த ரிலீஃப உணர முடியாது. சின் செப்பரேட்ஸ் us from God. இதுக்கு ஒரு ரெமெடி தான் மனிதர்கள் என்ன பண்றாங்க. நம்ம என்ன பண்றோம்னா, நானே என்னோட பிரச்சனைகளை சமாளிச்சிருவேன். கொஞ்சம் கொஞ்சம் வயசு வர வர நம்ம யோசிக்க ஆரம்பிக்க நம்மளே என்னால இதை சமாளிச்சிட முடியும் அப்படின்னு நினைப்போம். ஆனா நம்மளால எதையும் சமாளிக்க முடியாது. ஓரளவு சமாளிக்க பார்ப்போம், ஆனா முடியாது. பாவம் வந்து அவ்வளோ ஒரு கொடூரமானது. ஏன்னா எவ்வளவு கொடூரமானதுன்னா, கடவுளையே மனிதனா வந்து அவரே மறிக்கிற அளவுக்கு அந்த பாவம் வந்து அவ்வளவு கொடூரமானது. அந்த பாவத்திற்காக தான் இயேசு உலகத்திற்கு வந்து மரித்தார். அவ்வளவு கொடூரமானது தான் அந்த பாவம். நெக்ஸ்ட் இமேஜ் பாருங்க. இப்ப வந்து இந்த பையன் வந்து என்ன சொல்றான்னா, நான் உண்மையிலே நல்ல பையனா இருக்கணும்னு விரும்புறேன். ஐ ஆம் ரியலி ட்ரையிங் அப்படின்னு சொல்றான். இந்த ட்ரையிங் வந்து உலகத்துல எங்க பார்த்தாலும் இருக்கும். நீங்க எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி, இந்த ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. நான் கால்நடையா போனா என்னோட பாவம் நிவர்த்தி ஆகும் அப்படி நிறைய மெத்தட் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நம்மளோட ட்ரையிங் ஜீசஸ்ட வரும்போது இந்த ட்ரையிங் வந்து கிடையாது. அதுக்கு பதிலா பிலீவிங் சொல்லுவோம். ட்ரையிங்க்கு பதிலா பிலீவிங். ஜீசஸ் இயேசு என்ன பண்ணாரோ அதை பிலீவ் பண்ணணும். இயேசு வந்து எனக்காக வந்தாரு. தன்னோட சொந்த குமாரனை பாராமல் நமக்காக தந்தருளார் ஃபாதர் காட் வந்து ஜீசஸ வந்து நம்மளுக்கு இந்த உலகத்துல தந்தருனாரு. இவ்வளவாய் நம்ம மேல அன்பு கூர்ந்தார்னு ஒரு பைபிள் வசனம் இருக்கு. God so loved the world, he gave his only begotten son. அந்த வசனம் கூட எடுத்து வச்சேன். சரி, அப்புறம் பார்ப்போம். சோ நம்ம ட்ரை பண்ணி நல்லவங்களா காமிச்சுக்கலாம். மற்றவங்க முன்னாடி, இல்லாட்டி பெற்றோர்கள் முன்னாடி, சக மாணவர்கள் முன்னாடி நல்லவங்களா காமிச்சுக்கலாம். ஆனா அந்த ஓரளவு தான் அது போகும். அதுக்கு மேல நம்மளால முடியாது. ஏன்னா நம்ம பலத்தினால, நம்மளோட ஸ்ட்ரென்த்னால நம்ம நல்லவங்கன்னு காமிச்சுக்க ஓரளவு தான் முடியும். நெக்ஸ்ட் இமேஜ். இதே மாதிரி நிறைய புண்ணியங்கள் பண்ணா என்னோட பாவத்துல இருந்து எனக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும். அந்த கில்ட்டினஸ் போகும், அந்த கண்டம்னேஷன் அதெல்லாம் போகும். கில்ட்டினஸ்னா குற்ற உணர்வு. முக்கியமா இந்த பாவத்தினால என்ன வருதுன்னா குற்ற உணர்வு, குற்ற மனசாட்சி. ஐயோ இப்படி பண்ணிட்டேனே, அந்த பிள்ளைகிட்ட அப்படி தப்பா பேசிட்டேனே, அந்த பையன்ட்ட நான் அப்படி தப்பா பேசிட்டேனே, இவங்ககிட்ட இப்படி நான் ஏத்து பேசிட்டேனே. அந்த குற்ற உணர்ச்சி வந்து அது சமாதானத்தை இழக்க பண்ணிடும். நம்மகிட்ட இருக்கிற அந்த சமாதானத்தை இழக்க பண்ணிடும். சமாதானம் தான் முக்கியம். பீஸ் தருகிறது ஜீசஸ் ஒருத்தர் தான். இயேசு ஒருவர் தான் சமாதானத்தை தருகிறவர். அதான் அந்த குற்ற மனசாட்சி நீங்கணும்னா ஜீசஸ் தான் போகணும், ஒரே வழி. நெக்ஸ்ட், அதான் இந்த படத்துல போட்டு, sin is big problem that only I can fix. என்னால மட்டும்தான் அந்த ப்ராப்ளம ஃபிக்ஸ் பண்ண முடியும். இன்னைக்கு பெரியவங்களும் சரி, எல்லாருக்குமே இதே சொல்யூஷன் தான். எத்தனை வருடங்கள் ஆனாலும் இந்த சின் ப்ராப்ளம் வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கு இயேசு ஒருவர் மட்டும்தான். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்ய வேண்டும். நம்ம ஏசப்பா
இந்த இந்த பாவங்களை செஞ்சுட்டேன், பொய் பேசிட்டேன், திருடிட்டேன், சின்ன சின்ன இதுதான், என்னை மன்னிச்சிருங்க, என் பாவங்களுக்காக நீங்க மறிச்சீங்க, 3ஆம் நாள் உயிரோட எழும்புனீங்க, உங்களுடைய ரத்தத்தினால என்னுடைய பாவங்களை மன்னிங்க அப்படின்னு நீங்க கேட்கணும். Sin is a problem that Jesus only can fix. இயேசு ஒருவரால தான் அந்த பாவத்தை மன்னிக்க முடியும். சோ இப்ப இந்த 2 மவுண்டனுக்கு இடையில ஒரு பெரிய கேப் இருக்கு பாருங்க. இந்த கேப்பை உருவாக்குனதே எதுன்னா பாவம் தான், நம்மளுடைய பாவம். இல்லாட்டி மற்ற தோஷம்னு சொல்லலாம், அக்கிரமம் சொல்லலாம். நெக்ஸ்ட் இமேஜ். இப்ப நடுவுல ஒரு சிலுவை மாதிரி வந்திருக்கு. இந்த சிலுவை தான் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். அவர் பாவம் செய்யவில்லை, அவர்கிட்ட ஒரு குற்றமும் இல்லை. அவர் நீதியாய் நடந்தாரு, பரிசுத்தமாய் போலியா நடந்தாரு. அவர் சின்ன வயசுல இருந்து தன்னோட பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். அவர்கிட்ட ஒரு குற்றமும் இல்லை. ஆனா குற்றம் இல்லாத அவரை அடிச்சாங்க அந்த சிலுவையில. இந்த சிலுவை மரம்னு இப்படிதான் இருக்கும். இந்த சிலுவை மரத்துல அடிச்சாங்க. தன்னோட கைகள் 2 ஆணிகள். ஏன்னா நம்ம கையால என்ன பாவம் செஞ்சோமோ அந்த அவர் கையில வாங்கிட்டார். சீட்டுன்னு ஒரு இதுல போடுறது. சீட்னா ஏமாத்துறது, குரூயல், கொடூரமா ஏதாவது செய்யறது. நம்ம கைகள்னால எவ்வளவோ பாவங்கள் செய்யறோம். அதே மாதிரி மனதுல ஏதாவது பாவம் செஞ்சோம்னா செல்ஃபிஷ், சுயநலம், தீங்கா நம்ம யோசிப்போம்ல, அதெல்லாம் அவருடைய முள்முடியா அந்த சிலுவையில அவர் ஏத்துக்கிட்டார். இயேசு சிலுவையில அரைஞ்சாங்க. அவருடைய உடம்பெல்லாம் காயங்கள், ரத்தம். எதுக்குன்னா நம்மளுக்காண்டி, நம்மளுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு நமக்கு ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுக்க நம்முடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். நெக்ஸ்ட் அந்த சிலுவை. இதன் ஃபர்ஸ்ட் நான் ட்ரை சொன்னேன், அடுத்து பிலீவ் சொன்னேன். கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு யாராவது உங்ககிட்ட கேட்டாங்கன்னா இதான் நீங்க சொல்லணும். ட்ரையிங் இல்ல, பிலீவிங். ஏசு ஏற்கனவே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு, அதை நான் பிலீவ் பண்ணணும். எதை பிலீவ் பண்ணணும்னு கேட்டாங்கன்னா இதான் நம்ம சொல்லணும். சிலுவையில மரித்தார், எனக்காக என்னுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார், என்னுடைய நோய்களை ஏற்றுக்கொண்டார், எனக்கு சமாதானத்தை கொடுக்கும் ஆக்கினை, தண்டனை அவர் மேல வந்தது. அந்த பினிஷ்டு ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீசஸ் ஏற்கனவே செஞ்சு முடிச்சத நம்ம பிலீவ் பண்ணிட்டோம்னா இந்த பாலத்துல இருந்து இந்த பாலத்துக்கு நம்ம வந்துடுறோம். சோ இந்த செப்பரேஷன் அது போயிருது. அடுத்து இதுதான் அந்த காஸ்பல் சொல்லுவோம். சோ இதுவும் அதே மாதிரி ஒரு இமேஜ் தான். ஏன்னா வேஜஸ் ஆஃப் சின்னு சொல்லுவோம். நம்ம ஒரு காரியம் செஞ்சோம்னா அதுக்கு ஒரு சம்பளம். இப்பயே 30 நிமிஷம் ஆயிடுச்சு. சரி, நான் ஃபாஸ்டா போறேன். 5 மினிட்ஸ் லேட்டா வந்தோம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியுதுன்னா அந்த இதுல இந்த இது கை கொடுங்க. கொஞ்சம் ஃபாஸ்டா 5 மினிட்ஸ் எடுத்துக்கலாமா? ஏன்னா உங்களுக்காக ஜெபம் பண்ண ஒரு 2-3 காரியங்கள் எடுத்து வச்சிருக்கேன். 5 நிமிஷம் எடுத்துக்கலாமா? ஓகே. அதான் பாவத்திற்கு ஒரு சம்பளம். நம்ம என்ன பண்ணாலும் அது ஒரு ரிவார்டு கிடைக்கும். இந்த உலகத்துல நீங்க நல்லா எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு நல்ல மார்க் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. நீங்க 10th அப்படின்னா மற்றதுல மார்க் தெரியாது, ரிவார்டு கிடைக்குது. அதே மாதிரி நம்மளுடைய பாவத்திற்கும் ஒரு சம்பளம், ரிவார்டு கிடைக்குமா, ஒரு ரிசல்ட், எக்ஸாம் ரிசல்ட் மாதிரி கிடைக்குமா. அது என்ன ரிசல்ட்னா மரணம், டெத்து தான் அதோட ரிசல்ட். ஆனா காட்ஸ் லவ் ஹோலினஸ், பியூரிட்டி, ரைச்சியஸ்னஸ், நீதிமானா மாற்றாது, பரிசுத்தமா சுத்தமா மாத்துறாரு. பிளாக்கா நம்ம ஹார்ட் இருந்துச்சுன்னா அந்த ஹார்ட்டை ஒயிட்டா மாத்துறாரு.
அப்புறம் கல்லு மாதிரி இருதயம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. சில பசங்களை நீங்க பார்த்திருக்கலாம், அவங்க கல்லு மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அவங்க பேசுறதுலே உங்களுக்கு தெரியும், மொரடா பேசுவாங்க, கல்லா பேசுவாங்க. அந்த கல்லு மாதிரி இருக்கு அந்த இருதயம். ஏன்னா அந்த சின், ஒரு பாவத்துக்கு மேல இன்னொரு பாவம், அதுக்கு மேல இன்னொரு பாவம், அப்படி கூட்டிகிட்டே இருந்தா நம்மளோட ஹார்ட் வந்து கல் மாதிரி ஆயிரும். அந்த கல்லான இதயத்தை என்ன பண்றாருன்னா ஜீசஸ் எடுத்து நம்மளுக்கு ஒரு சாஃப்டான ஹார்ட்டை கொடுக்கிறார். அதான் ஒரு பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை உங்களுக்கு தருவேன். நீங்க இப்பொழுதே நீங்க கேட்கலாம், ஏசப்பா எனக்கு ஒரு சாஃப்டான ஹார்ட்டை கொடுங்க, எல்லாரையும் நேசிக்கக்கூடிய அந்த லவ்விங் ஹார்ட்டை கொடுங்க, அன்பான ஒரு ஹார்ட்டை கொடுங்க, சமாதானம் நிறைந்த ஒரு ஹார்ட்டை கொடுங்க அப்படின்னு நீங்க இப்பயே கேட்கலாம். இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, உங்களுடைய ரத்தத்தினால சுத்திகரிங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் என்றால் அவர் ஒரு கம்ஃபர்டர், உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. ஹோலி ஸ்பிரிட் இஸ் அ பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லலாம், அவர் ஒரு உற்ற நண்பர் என்று சொல்லலாம். உங்க பள்ளி வாழ்க்கையில உங்களோட கூட வருவாரு. ஒரு படம் எடுத்து வச்சுக்கேன். சோ பரிசுத்த ஆவியானவர் நீங்க பெறலைன்னா பரிசுத்த ஆவியானவரை இப்போதே பெற்றுக்கொள்ளுங்க. அதாவது பரிசுத்த ஆவியானவர் ஏற்கனவே ஒவ்வொரு பாவ மன்னிப்பு பெற்ற ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இருக்காரு. நீங்க அவர் கூட பேச ஆரம்பிச்சிடணும், ஒரு ஃப்ரெண்டு போல அவர் கூட நீங்க பேச ஆரம்பிச்சிடணும். பரிசுத்த ஆவியானவரே, இன்னைக்கு நான் பள்ளிக்கு போறேன், எனக்கு சொல்லி கொடுங்க, பாடத்தை சொல்லி கொடுங்க, எனக்கு ஞானத்தை தாங்க, தெய்வீக ஞானத்தை தாங்க அப்படின்னு நீங்க பரிசுத்த ஆவியானவர்கிட்ட ஒரு நண்பனை போல நீங்க பேச ஆரம்பிச்சிடணும். பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷை அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதை பேசுறதுக்கு மட்டும் இல்ல, அவர் வந்து ஒரு நபர். அந்த நபர்கிட்ட நீங்க உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம இருக்கலாம், ஆனா அவர் ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரெண்டு. அவர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பார், இப்படி செய்யி, இவங்ககிட்ட இப்படி பேசு அப்படின்னு ஒவ்வொன்றும் உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். அந்த ஹோலி ஸ்பிரிட்டை பெறும்போதுதான் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும், சின் மேல ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். பாவம்னு பார்த்தோம்ல, அந்த பொய் சொல்றது, திருடுறது, இதை செய்யாம இருக்க முடியல அப்படின்னு சிலது நம்மளுக்குள்ள தெரியும், நம்ம ஆள் மனசுக்குள்ள தெரியும். என்னால இதை செய்யாம இருக்க முடியல, என்னால மொபைல் போனை பார்க்காம இருக்க முடியல அப்படி நிறைய, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீக்னஸ் இருக்கும். நம்மளோட வீக்னஸ் கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம தெரியணும் இல்லை, இப்பயே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் இயேசுவோட முக்கியத்துவம், அவரோட சிலுவை, அவரோட பாடுகளோட முக்கியத்துவம் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். சோ நம்மளோட வீக்னஸ் தெரிஞ்சிருக்கணும். அந்த வீக்னஸ் என்னால மேற்கொள்ள முடியலையே, எனக்கு இந்த வீக்னஸ் இருக்கே, ஒரு வசனம் ஞாபகம் வருது, பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்திலே பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டாராம். வீக்கான காரியங்களை தான் அவர் தெரிந்து கொள்கிறார். நீங்க ஒருவேளை வீக்னு அப்படி சொல்லிட்டு இருக்கலாம், ஒருவேளை வீக்னு நீங்க சொல்லி கொண்டு இருக்கலாம், ஆனா உங்களை தான் தெரிந்து கொள்கிறார். உங்களை விட ஞானத்துல, அறிவுல எங்கேயோ இருக்கலாம். இப்ப உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு, படிப்புலயும் சரி, எல்லா விதத்திலயும் எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஆனா காட் யார தெரிந்து கொள்றாருன்னா, என்னால முடியாதுன்னு சொல்றவங்களை தான் தெரிந்து கொள்வார். முடியும், என்னால சாதிக்க முடியும், என்னோட கான்பிடன்ஸ் அப்படின்னு சொல்றவங்களை தெரிந்து கொள்ள மாட்டார். இந்த அகாடமிக் இயர், நெக்ஸ்ட் ஸ்கூல் இயர் வரபோது நீங்க சொல்லுங்க, ஜீசஸ் என்னால முடியாது, எனக்கு சொல்லித்தாங்க, பரிசுத்த ஆவியானவரே, ஹோலி ஸ்பிரிட் என்ன நிரப்புங்க, டெய்லி என்ன நிரப்புங்க, எனக்கு ஞானத்தை தாங்க. நீங்க வீக்னஸ் தான் பயன்படுத்துவீங்க. ஹோலி ஸ்பிரிட்டுக்கு ஒரு திறமை இருக்கு. என்ன திறமைனா, ஒரு வீக்னஸ், உங்களோட பலவீனத்தை ஒண்ணு கொடுத்தீங்கன்னா, பயம் இருக்கலாம், பலவீனம். போன வாரம் படிக்கட்டு எல்லாம் பார்த்தோம். ஃபியர்ன்ற ஒரு படிக்கட்டு, ஸ்ட்ரெஸ்ன்ற ஒரு படிக்கட்டு. அதே மாதிரி
ஒவ்வொரு பலவீனத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த பலவீனத்தையே பலமா மாத்தி காண்பாரு பரிசுத்தாவியானவர். சோ இப்பயே நீங்க சொல்லுங்க, பரிசுத்தாவியானவரே என்ன நிரப்புங்க, என்ன நிரப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. நான் இப்ப பிரேயர் பண்ண போகிறேன். பரிசுத்த ஆவியானவரே கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த 4 பேர் இவர்களுடைய வாழ்க்கையில நிரப்புங்க. பரிசுத்த ஆவியானவரே நிரப்புங்க. அவங்கள பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை தினந்தோறும் அவங்களுக்கு தாங்க. பரிசுத்த ஆவியானவரே இப்பொழுதே அவர்களை நிரப்புங்க, 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 நிரப்புங்க. உங்களுடைய ஆவியினால நிரப்புங்க. இப்பொழுதே ஒரு சந்தோஷத்தினால, ஒரு சமாதானத்தினால நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. நீங்க வந்தா ஞானம் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் வந்தா ஞானம் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் வந்தா பலன் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் வீக்னஸ் ஸ்ட்ராங்கா மாத்துவாரு. பரிசுத்த ஆவியானவரே இப்பொழுதே நிரப்புங்க, நிரப்புங்கப்பா. பாவங்களை மன்னிக்கிறீர். அவர்களுடைய பாவங்களை எல்லாம் நீங்க மன்னிக்கிறதற்காய் நன்றி. என்னோட பாவங்களை மன்னிக்கிறதற்காய் நன்றி என்று சொல்லுங்க. என்னோட பாவங்களை மன்னிக்கிறதற்காய் நன்றி. நான் பொய் சொன்ன பாவங்கள், என்னென்ன பாவங்கள் உங்க மனசுல ஞாபகம் வருதோ அதை மனசுலயே நீங்க சொல்லுங்க. அப்படியே சொல்லுங்க, என்னோட பாவங்களை நீங்க மன்னிக்கிறதற்காய் நன்றி. நன்றி. உங்களுடைய இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரிக்கிறதற்காய் நன்றி. என்னுடைய இருதயத்தை புது மனுஷியா நீங்க மாத்துறதுக்காய் நன்றி. என்னோட இருதயத்துக்குள்ள வாங்க. ஜீசஸ் கம் இன் டு மை ஹார்ட் அப்படின்னு சொல்லுங்க. ஜீசஸ் என்னோட இருதயத்துக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லுங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஒரு ஃப்ரெண்டுகிட்ட நீங்க எப்படி பேசுவீங்களோ அப்படியே இயேசப்பாட்ட பேசுங்க. பெரியவங்க பேசுற மாதிரி நம்ம ஜெபம் பண்ண முடியலையா? இல்ல, உங்களுக்கு முடிந்த அளவு எப்படி நீங்க ஒரு நண்பன்கிட்ட பேச முடியுமோ அப்படி இயேசுவோட பேசுங்க. இயேசுப்பா, அவங்க ஃபியூச்சரை ஆசீர்வதிங்க, அவங்க ஃபியூச்சரை ஆசீர்வதிங்க. அப்பா, இந்த அகாடமிக் இயர், நெக்ஸ்ட் ஸ்கூல் இயர்ல அவங்க ஞானத்தினால நிரப்புங்க. பரிசுத்த ஆவியானவர்னால நிரப்புங்க. பரிசுத்த ஆவியானவர்னால நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. ஹோலி ஸ்பிரிட் இப்பொழுதே அவர்களை நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. அப்பா, சிறு வயதில் என்னை தெரிந்து கொண்டார் என்ற ஒரு பாடல், அதே போல சிறு வயதில இவர்களை நீ தெரிந்து கொண்டே இருக்கிறீங்க. இப்பொழுதே நீ நிரப்புங்க, நிரப்புங்க. உம்முடைய ஞானத்தினால் நிரப்புங்க, நிரப்புங்க. பாவத்துக்கு நோ என்று சொல்லுகிற ஒரு தைரியத்தினால நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. அப்பா, அவங்களுடைய ஸ்கூல் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும். ஸ்கூல் இயர் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும். தீங்கிலிருந்து விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர்களை தீங்கிலிருந்து விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று அவர்கள் பெற்றோரோடு இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தீங்கிலிருந்து விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய ப்ரொடெக்ஷன் கூட இருக்கட்டும். உம்முடைய ஷேடோ கூட இருக்கட்டும், கூட இருக்கட்டும், கூட இருக்கட்டும். நன்றி அப்பா, நன்றி. பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் மாற்றுங்க, மாற்றுங்க. நன்றி, நன்றி, நன்றி. இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவரை நிரப்புறதுக்காய் நன்றி, நன்றி. உம்முடைய ஞானத்தினால் நிரப்பினதற்காய் நன்றி. In Jesus' name, amen. There is strength in the Holy Spirit. Only if you cleave to Him to give you sufficient grace and strength even in your moment of weakness. That is why Jesus Christ has to go to heaven, so that our help and comforter can come and remain with us to strengthen us to continue being light and salt of the earth until the end of time. The Holy Spirit is sent to your life not just to pray in other tongues or manifest the gifts of the Spirit. The Holy Spirit was sent to our lives to transform and change us to become like Christ. For Christ to be revealed is the primary assignment of the Holy Ghost in the lives of every believer. The presence of the Holy Spirit is to become in the image and likeness God created man to be. The works of the Holy Ghost in our lives are very important for every believer because it sets us free from fleshly thoughts and desires which are not acceptable before God. Let's read scripture that proves that God wants to use those who are weak so that He can input strength on them to carry out what He's prepared for His children. But God hath chosen the foolish things of the world to confound the wise, and God hath chosen the weak things of the world to confound the things which are mighty,
1 Corinthians chapter 1, verses 27, KJV. That means it is only in your weakness that the strength of the Holy Ghost can be seen and glorified. God reassures the Apostle Paul of his presence with him in his time of weakness, fear, and much difficulty. When Paul needed reassurance from the Almighty God, he saved and consecrated himself to God and his work. God is always ready to strengthen and empower those who show their total reliance on him for grace and courage to push through life and all that it brings. I will say 2 essential things needed for the Holy Ghost to cooperate with you for his power to achieve all that God wants for you successfully. The first thing is the Word of God, and the second is prayer. The Word of God is where we see the value system and customs of a citizen of the kingdom of God. It is the Word that shows us who God intends for us to be and how he wants us to live. Then, through your prayer, the Holy Spirit will enable you by his power to live as God expects of you. Let's read a scripture in the Bible that talks to believers about the importance of the Word of God. We will read 2 Corinthians 3, verses 18. And all of us, as with unveiled face, because we continue to behold in the Word of God, as in a mirror, the glory of God, are constantly being transfigured into his very own image, in ever-increasing splendor, as from one degree of glory to another. For this comes from the Lord, who is the Spirit. So the Scripture revealed that when we continuously read the Word of God, we are transformed from one level to another by the power of the Holy Spirit. The importance of the Word of God as our source of strength cannot be overemphasized. In many instances in Scripture, God's Word was the only thing a man needed for encouragement, which gave them the energy to forge ahead in God and his kingdom assignment. There is always strength and grace available in God. It is left for every believer to harness the provision made available for the children of God. Your job is to cooperate with the Holy Spirit that dwells in you to empower and renew your strength and watch your life shift from glory to glory until you see your Lord and King in his beauty and splendor. Then you will be given your heavenly body that cannot be weak, but full of complete strength and might, becoming just as Jesus Christ is. For in this we rejoice as saints of God. Prophet Elijah reached a point where he became weak and lost the desire to continue living. Some moment before he became depressed and tired of his assignment, he performed a great sign and wonder before the Israelites, bringing them back to God. Prophet Elijah called down fire from heaven before the prophets of Baal, before he became weak and discouraged and had to flee from the wicked woman Jezebel. The Lord understood that he was human rather than rebuking him. Through birds, the Lord brought food, which lasted him for 40 days in the wilderness. Believers must understand that we all need strength for the journey of life and destiny. As you should know, destiny is a process and continuous progress, not necessarily a destination. Destiny ends when you leave this world to meet Christ in heaven. That means at some point in your journey to your destiny, you will become weary or tired. That is when you need the Holy Spirit to energize you to continue the journey to the very end. Scripture says it is those who endure to the end that will receive a crown of life. Prayer and fasting, studying the Word of God, and godly association or spiritual family are keys to preserving your soul until the end of your journey on earth. You have been designed to enjoy the strength of God, which has been provided for you as a redemption right and privilege. Isaiah says that those who wait upon the Lord, He will renew their strength. That promise is true and has been proven over time that it works. Fasting and waiting upon the Lord in prayers, worship, and study of the Word increases the strength of believers.
When God has a great destiny for you, especially if it concerns the souls of men, which is God's earthen treasure and the zenith of His creation and love, God will not send you without ensuring you have the inner strength to continue or undertake the assignment. We do not always see God working in our lives, and I just want to let you know that it is okay, and you are not missing out on anything. Just because you cannot see God working now does not mean you would not see it sooner or later, and it also does not mean that God is not working. It may look as though you're weak and have no strength. However, God sees you as a mighty man of valor. The same was the case of Gideon when God called him for an assignment. When the angel of God came to meet Gideon where he was hiding, the messenger of heaven called him a mighty man of valor. Whereas at the time, Gideon was timid and afraid of the Midianites. This should reveal to every believer that God does not see you as weak. All He wants from every one of us is to yield to Him and obey His instructions. Then He will empower and energize you to do the work He has called you to do. Your moment of weakness or struggle is not a time to run away from God. Rather, it is a time to cleave and lean on your Savior, who through the Holy Spirit will lead you through that period of weakness. Weakness is not a sign that you don't love God or are not spiritual. Rather, it is a sign that you are human. When I say weakness, I don't mean a sinful or evil lifestyle. No, the weakness I mean is when you may become tired and weary in the journey to fulfilling your purpose and your divine assignment. The moment when it seems like things and people around you are against you because you choose to obey God, these times are when the presence of the Holy Spirit will become more active in your life. Don't give up on your call or the journey to heaven, for only those that endure to the end will receive a crown of life from our precious Lord and Savior. Thank you for watching to the end. If you enjoyed this video, please give it a thumbs up. And if you watched this video this far and you are yet to subscribe, please do so. Don't forget to turn on your notification button to get notified immediately when we upload new videos. Also, drop your comment below on what topics you want us to make a video about. Let us know your thoughts on this particular video and how it has blessed you. God bless you, and Jesus loves you perfectly.